ஃபாரின் இன்ஸ்டியூஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கிடக்கு. ரிலையன்ஸ் வந்து 3200 விற்றுக்கிட்டு இருந்தது 1200 வந்திருக்கு. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 900 விற்றுக்கிட்டு இருந்தது 750 வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஷேர் சொல்லலாம். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் வெடிக்குது. பொருளாதார பிரச்சனைகள் எல்லா நாட்டிலையும் ஆல் ஓவர் வேர்ல்டு இது வெடிக்குது. $100 வாங்குகிற ஒரு பொருள் $200 கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டேக்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. யூஎஸ் டாலருக்கு நிகராக நம்மளோட ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஆனால் சைனா வந்து $55 பில்லியன் வந்து அவங்களோட பேங்க்குக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப்கார்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் போட போகிறாங்க. $2000 விற்கிற சைனா மொபைலையும் வாங்குறதுக்கு இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. 2 லட்சம் கொடுத்து ஐஃபோனை வாங்குறதுக்கும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. எவ்ரி ஃபால் வந்து பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நீங்கள் வந்து ஹோல் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டாக்கில் போடாமல். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே. இப்போ இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? ஸோ நிஃப்டி 50 வந்து 14% வந்து ஃபால் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 14% ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி மிட் கேபு ஸ்மால் கேபு 26% 22% வந்து ஃபால் ஆகிருக்கு. எவ்ரி ஃபால் வந்து பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நீங்கள் வந்து ஹோல் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டாக்கில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 100 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ் இல்லை 50 யூனிட்ஸ் இல்லை லார்ஜ் கேப்பில் போடணுன்னா 10 யூனிட்ஸ் இது மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும். ஷார்ட் டேர்மாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரும். சின்னதாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 3200 விற்றுக்கிட்டு இருந்தது 1200 வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஷேர் சொல்லலாம். ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 900 விற்றுக்கிட்டு இருந்தது 750 வந்திருக்கு. ஸோ இது மாதிரி சில ஷேர்லாம் சொல்லலாம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லாம் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் a குட் டைம் ஃபார். இப்போ மார்க்கெட் டவுனுக்கு வந்து நம்ம எஃப்ஐஎஸ் வந்து இங்கேருந்து அமௌண்ட் எல்லாம் கிட்ட 2 லட்சம் கோடி கிட்ட எடுத்துகிட்டு இப்போ சைனாவுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம். எதனால், என்ன காரணம் சார் ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து வெளியில்? ஸோ இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டேக்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ வந்து லாங் டேர்முக்கு வந்து 12.5% கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்முக்கு வந்து 20% கேபிட்டல் கெயின் டேக்ஸு நம்ம வசூலிக்கிறோம். பட் யூஎஸ் டாலருக்கு நிகராக நம்மளோட ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஆல்ரெடி ஷார்ட் டேர்முக்கு 20% அவங்க டேக்ஸ் கட்டுறவங்க இந்த ரூபாய் வீழ்ச்சினாலையும் எக்ஸ்ட்ரா ஒரு 6% எக்ஸ்ட்ரா கட்டுறதுனால அவங்களுக்கு வந்து ஹியூஜ் லாஸ் ஆகிறதுனால 26% கிட்ட போகுது. அதனால் அவங்க வந்து இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியேறாங்கன்னு நியூஸில் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம டேக்ஸ் தான் 12.5 வந்து லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கு 20% ரொம்ப கம்மியான கேபிட்டல் கெயின்ஸு இந்தியாவில். கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு மற்ற கண்ட்ரிலாம் எடுக்கிறப்ப நம்மளோட அதிக டேக்ஸ் தான் இருக்குது. 20% ஸ்லாபில் தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா. யூஎஸ் மட்டும் கொஞ்சம் கேபிட்டல் கெயின்ஸில் வந்து கம்மியாக இருக்காங்க. மற்றபடி அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த டாரிஃப் ரிலேட்டட் இதெல்லாம் நான் ஸ்லைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக நம்ம சைனாவுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் போகிறாங்கன்றது பார்த்தோம். ஆனால் சைனாவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு சார். என்னன்னா இனிமேல் வந்து அங்கே குடியாட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். ஆமாம், அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். அதனால் எஃப்ஐஏக்கு நல்லதா? என்ன விஷயம் அப்படின்றத வெரி கிளியராக சொல்கிறேன். நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, டெமோக்ரஸி கண்ட்ரி. ஆனால் சைனா வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி. அங்கே உள்ள எம்பிஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரே பிரசிடெண்ட்டு வந்து அவங்க சாகிற வரைக்கும் அவங்க தான் பிரசிடெண்ட் அப்படின்ற தீர்மானம் போட்டாங்க. இப்போ எஃப்ஐலாம் உள்ளே போயிட்டாங்கன்னா இன்கேஸ் அந்த பிரசிடெண்ட் வந்து இறந்து போயிடுறாருன்னா அந்த நாட்டோட நிலைமை என்னாகும், அவங்களோட இன்வெஸ்டிங் எல்லாம் என்னாகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி ரீசன் இருக்கிறதுனால எஃப்ஐ அங்கே போனாங்கன்னா திரும்பி வர்றதுக்கான அவங்க பணத்தை போட்டதை எடுத்துகிட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நம்ம டெமோக்ரஸி கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அவங்க ப்ராஃபிட்டோட தான் ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் போகிறாங்க. ஸோ இங்கே நல்ல ஹிஸ்ட்ரி உள்ள கம்பெனிஸ்லாம் இருக்குது. டாட்டா, ரிலையன்ஸு இது மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இங்கே கொண்டாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ராஃபிட்டோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி. அண்டு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், சைனாவில் இப்போ எல்லாமே ஃபாரின் இன்ஸ்டியூஷன்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சைனா வந்து $55 பில்லியன் வந்து அவங்களோட பேங்க்குக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் வந்து எல்லாருக்கும் கடன் கொடுங்க, நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா $55 பில்லியன் அவங்க பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. அது மூலியமாக கடன் வரும். அப்போ மற்ற எஃப்ஏலாம் எப்போ உள்ளே போவான், அந்த கண்ட்ரியோட ஜிடிபி வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போவான். ஸோ பேஸ்ட் ஆன் ஜிடிபி அவங்க போகிறாங்க. அவங்க வந்து அந்த இதை காமிக்கிறாங்க, அவங்க பணத்தை போட்டு எங்கள் ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காமிக்கிறாங்க. பட் சைனா ஈஸியாக பேம்பு வால்னு சொல்லுவாங்க. அந்த மூங்கில் கதவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது தெரியாது. பட் அவங்களாம் சொன்னால் தான் தெரியும். பட் நம்ம கண்ட்ரி வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி. இங்கே எது நடந்தாலும் ரூல் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டாரில் எந்த கம்பெனி எடுத்தாலும் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ரூல் இஸ் சேம். ஃபாரின் இன்ஸ்டியூஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கிடக்குது. இப்போ சைனா பிரசிடென்ட் பற்றி பேசுறதுனால இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் இருக்காரு சார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கான இம்பாக்டை போத் நம்ம கண்ட்ரிக்கும் சரி இல்லை நம்மளோட எக்கனாமிக்கும் சரி, அண்ட் ஆல்சோ யூஎஸ் மக்களும் இதனால் பாதிக்கப்படுவாங்கன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். அதாவது யூஎஸ் பிரசிடெண்ட்டு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் வெடிக்குது. பொருளாதார பிரச்சனைகள் எல்லா நாட்டிலையும் ஆல் ஓவர் வேர்ல்டு இது வெடிக்குது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உக்ரைனை பேஸ் பண்ணி தான் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஹமாஸ் இஸ்ரேல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்லாம் இறங்குது. அங்கே ஒரு குண்டு போட்டால் இங்கே மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அது கிடையாது. ஹமாஸ் பிரச்சனையோ இஸ்ரேல் பிரச்சனையோ இது கிடையவே கிடையாது. இன்றைக்கி அந்த ஜெலன்ஸ்கி டிக்டேட்டர் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஜோ பைடன் தான் ஆர்மி எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆர்மி எல்லாமே சப்ளை வந்து யூஎஸ்லேருந்து எல்லாமே போயிருக்கு. எதுக்கு போயிருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து அவன் ஆக்கிரமிப்பு பண்ணுறான். ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா வந்து ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாமே கொடுத்து நிறையா ஃபைட்டு வார் எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தது டோட்டலாக. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ஏன் இந்த நாட்டுக்காக எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 19 கண்ட்ரி, இந்த நாட்டோ கண்ட்ரி வந்து உக்ரைனுக்கு வந்து ஆர்மி பவர் கொடுத்து எகெயின்ஸ்ட் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டாங்க. அதே இது யூஎஸும் ஆர்மி பவர் எல்லாமே கொடுத்து உக்ரைனுக்காக போராடினாங்க. சரி, ரஷ்யா எதுக்கு இங்கே வந்து உக்ரைனை பிடிக்கலாம் அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் கேட்டது. இப்போ உக்ரைனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேர் ரிசோர்ஸ் அங்கே வந்து கிடைக்கிது. என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா, பிளாட்டினம் கிடைக்கிது, கிராஃபைட் கிடைக்கிது, லித்தியம் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கிது. அங்கே டனல் எதுவும் வைக்க தேவையில்லை, நேச்சுரலாகவே நீங்கள் தோண்டி எடுக்கலாம். உக்ரைன்லேருந்து அவ்வளோ வளம் வந்து அங்கே கொட்டி கிடக்குது நேச்சுரலாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ரஷ்யாவும் யூஎஸும் அடிச்சுக்கிட்டு அந்த கண்ட்ரியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே வந்து யூஎஸும் சரி நாட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக போராடிட்டு வந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யாவும் யூஎஸும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து சண்டையை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார், என்னையே நேட்டோ நாடுகளில் சேர்த்துட்டிங்கன்னா நான் இந்த பதவியை விட்டு விலையேறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு யுஎஸ் அதிபர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, உன்னால தான் வந்து இவ்வளோ மக்கள், அப்பாவி மக்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. நீங்கள் லைவில் நிறையா சேனலில் போட்டிருப்பாங்க. சரி, இதை ஆரம்பித்து வச்சது யார்? யுஎஸ். நீ தானே ஆரம்பித்து வச்ச. இவ்வளோ ஆர்மி பவரை எகெயின்ஸ்ட் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக நீ தான் வெப்பன் சப்ளைஸ் ஃபுல்லாக நீ உக்ரைனுக்கு கொடுத்து ஃபைட் பண்ண வச்ச. இப்போ அந்த ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு உன்னால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அங்கே நடக்கிற லித்தியம்ங்கிற ஒரு பேட்ரி அன்லிமிட்டடாக கிடைக்கிது. இன்றைக்கி வந்து எனர்ஜி லெவலில் அடுத்த செக்டார் சைனா தான் அதிக அளவு லித்தியம் பேட்ரி ப்ரொடக்ட் பண்ணுது. அதை விட அபரிமிதமான லித்தியம் அங்கே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ரஷ்யாவும் யுஎஸும் ஃபைட் பண்ணாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார், நான் இப்போ தேர்தலில் போட்டிட்டு வெற்றி அடைஞ்சேன்னா இந்த போரை வந்து 40 நாளில் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார்? யுஎஸ் தானே. ஸோ யுஎஸ் வந்து இப்போ ரஷ்யாவோட கை கோத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சம பங்காக பிரிச்சுப்பாங்க. யுஎஸ் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கிட்ட எனக்கு $500 பில்லியன் நான் கொடுத்ததை திருப்பி கொடு அப்படிங்கிறாரு. ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட நான் $90 பில்லியன் தான் உங்ககிட்ட வாங்கினேன், மற்றதுக்கெல்லாம் எந்த கணக்கும் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை வந்து உக்ரைன்கிட்ட கொடுத்து ஃபைட் பண்ண வச்சு அப்பாவி மக்களை கொன்னது யார்? யுஎஸ் அதிபர். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அப்பாவி மக்களை நீ தான் கொல்றேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது யார்?
யுஎஸ் அதிபர். இந்த குளோபல் வார் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டு நான் வெரி கிளியராக சொல்கிறேன். 25% இந்த மாதிரி 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாருல்ல சார். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்கனாமியை பாதிக்கும்? யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறத நம்ம வாங்குறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறத நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ரொம்ப கம்மி தான் நம்ம வாங்குகிறோம். அதனால் இந்தியன் ட்ரேடிங் செக்டாருக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. ஆனால் இன்றைக்கி வந்து மேக் இன் இண்டியா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆரம்பித்து வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் யுஎஸ் பிரசிடெண்ட்டும் மேக் இன் அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து இறக்குமதி பொருட்களுக்கெல்லாம் நான் அதிகமாக வரி விதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது, இன்ஃப்ளேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத விலாவரியாக சொல்கிறேன். உங்களுக்கு இறக்குமதி வரிய டேக்ஸை அதிகப்படுத்தினா உள்ளூரில் வாங்குகிற மக்களோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பொருள் $200 கொடுத்து வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்னாகும், வேலையில்லா திண்டாட்டம் வரும். அப்போ மக்களுக்கு வந்து மிக அழுத்தம் அதிகமாகும். ஏன்னா ஒரு பொருளை வாங்கணுன்னா அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அது என்ன ஆகும்னா ஷேர் மார்க்கெட்லேயும் பிரதிபலிக்கும். இதே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு, 3 to 6 மந்தில் உங்களோட பொருளாதார நெருக்கடி ஏற்படும், விலைவாசியெல்லாம் ஏறும், இதை நீங்கள் பேர் பண்ணணும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாரு. அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. இதோட இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கும், அதாவது உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்வெஸ்டர் இப்போ எல்லோரும் யூஎஸ் கூப்பிட்றான், எங்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ விலைவாசியெல்லாம் ஏறுறப்ப என்ன ஆகும், அங்கே நிறைய இன்ஃப்ளேஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐலாம் திருப்பி இந்தியா சைடு தான் வருவாங்க கண்டிப்பாக. சார், நம்ம இந்த ட்ரேட் வார் பற்றி பேசுறதுனால ரீசெண்டாக யூரோப் யூனியனோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா உர்சுலா அவங்களும் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக மோடியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆமாம் சார், February 27, 28 யூரோப் யூனியன் பிரசிடெண்ட்டு அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் 25 மெம்பர்ஸோட இந்தியாவில் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, இந்தியா இஸ் ஏ ரிலேபிள் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராட்டஜி கண்ட்ரி, அலாய் கண்ட்ரி அப்படிம்பாங்க. ஸோ இந்தியாவில் யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி, அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஃபஸ்ட் டைம் யூரோப் யூனியன்லேருந்து ஒரு பிரசிடெண்ட் அவங்க கமிட்டி மெம்பர்ஸ் அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஏன்னா இப்போ ட்ரேட் வார் அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போது இது நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இந்த மீட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? மற்ற கண்ட்ரியெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரி தான் ரிலேபிளாக இருக்குது அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து இந்தியாவில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிளைமேட் கண்ட்ரோலை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, க்ரீன் எனர்ஜியை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க சார். இது சம்மந்தமாக பேசுனதுனால நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்கார். ஐமேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திட்டம் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து மும்பையிலேருந்து மிடில் ஈஸ்ட் வழியாக இஸ்ரேல் வழியாக யூரோப்பை போகிறது, கடல் மார்க்கமாகவும் ப்ளஸ்ஸு ட்ரெயின் மூலியமாகவும் நம்ம வர்த்தகத்தை தொடரலாம். அப்போ 3 days நம்ம சுற்றி போகிற ஆஃப்ரிக்கா இதெல்லாம் சுற்றி, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் சுற்றி போகிறப்ப, மத்திய தரைக்கடல் வழியாக போகிறப்ப, செங்கடல் வழியாக போகிறப்ப நிறைய இம்பேக்ட் இருக்குது. நம்ம பொருளை அபகரிக்கிறதுக்கு நம்மளோட எதிரி நாடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் நம்மளோட பொருளாதாரத்தை ஹைஜாக் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. பட் இது வழியாக மிடில் ஈஸ்ட் வழியாக நம்ம போகிறப்ப நம்மளோட 3 days டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் ரீச் ஆக முடியும். அப்போ மோர் தென் 48 hours வந்து டைம் ஷேவிங் நம்ம பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டில் வர்த்தகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறப்ப இரு நாடுகளோட புரிந்துணர்வு நல்லபடியாக நடக்கும். சரி, இப்போ இந்த ட்ரேட் வாரில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போது யூஎஸில் இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு டாக்ஸ் அதிகம் போட்டிருக்காரு, டாரிஃப் போட்டிருக்காரு. இப்போ அந்த கண்ட்ரியில் வரக்கூடிய இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய இது அங்கே தேக்கமடைஞ்சு நம்ம நாட்டுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க சார்? நிறையா இருக்குது சார். ஏன்னா இந்தியாவோட இந்திய கம்பெனிகளும் இப்போ டாட்டா இருக்காங்கன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் வந்து யூஎஸில் டேக்ஸ் போட்டிருக்காங்க, இம்போர்ட் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ சைனா மாதிரி கண்ட்ரி ப்ரொடக்ஷன் பேஸ்டு கண்ட்ரி, ஸ்டீலையோ அலுமினியத்தையோ அதிக அளவு ப்ரொடக்ட் பண்ணுற கண்ட்ரிக்கு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அமெரிக்காவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் இந்தியாவில் வந்து டம்ப் பண்ண பார்ப்பாங்க.
ஓகே, இப்போ டம்ப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டீல் வந்து 100 ருபீஸ்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவன் வந்து 50 ருபீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிம்பா. அப்போ இந்தியாவில் வந்து 50 ருபீஸ்க்கு கொடுக்குறப்ப ஆல்ரெடி உள்ள நம்ம கையிருப்பில் உள்ள பொருள் கொலாப்ஸ் ஆகும். அப்போ ரேட்டில் நிறைய ப்ராப்ளம் ஆகும். பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீலு, JSW, ஸோ இது மாதிரி கம்பெனிஸ்லாம் அதிகமாக இதாகும். அடுத்தது மெட்டலுக்கு வேறு டேக்ஸு US டாரிஃபை வந்து இது பண்ணியிருக்காரு. காப்பருக்கலாம் இப்போ வேதாந்தா இது மாதிரி கம்பெனிலாம் ரொம்ப அடி வாங்கும். சரி, இந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம கண்ட்ரி வந்து அதை சேஃப்கார்ட் பண்ணுமா இல்லையா? இது மாதிரி டம்பை வந்து நம்ம கண்ட்ரியில் கொட்டிட்டாங்கன்னா நம்மளோட பொருளாதாரம் எக்கனாமிக்கு பாதிப்படையும். அதை வந்து சேஃப் பண்ணும். அதனால் சேஃப்கார்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் போட போகிறாங்க. சேஃப்கார்ட் டேக்ஸ்னால் இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து அவங்களோட ஆன்டி டம்ப் டேக்ஸ் அப்படிம்பாங்க. டம்பிங் நிறையா தான் வந்து நம்ம நாட்டில் வந்து டம்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்கார்ட் டேக்ஸ், ஆன்டி டம்பிங் டேக்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து எல்லா கண்ட்ரியும் இது மாதிரி ஆன்டி டம்பிங் டேக்ஸ் போடலாமான்னு விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து இப்போ தான் இந்தியாவில் வந்து இது மாதிரி ஒரு யூஎஸ்கே எகெயின்ஸ்டாக ட்ரேடிங் வார் நடக்கிறப்ப இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டாந்து இங்கே கூட்டினாங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டு கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்டி டம்பிங் டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வர்றாங்க. அது கூடிய விரைவில் வந்து அந்த நியூஸ் ஒன்றும் முடிவு பண்ணல. பட் எல்லா கண்ட்ரியும் வந்து ஆன்டி டம்பிங் டேக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் விற்கிற சைனா மொபைலையும் வாங்குறதுக்கு இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. 2 லட்சம் கொடுத்து ஐஃபோனை வாங்குறதுக்கும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. இதே இது நீங்கள் சைனாவில் போயிட்டு அந்த மாதிரி பொருள் வாங்குகிற சக்தியெல்லாம் மக்கள்கிட்ட அவ்வளோவா கிடையாது. இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியில் மட்டும்தான் இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க. எண்ட் யூசர் பார்த்தீங்கன்னா ஹை எண்டு வாங்குறதும் இருக்காங்க, லோ எண்டு வாங்குறதுக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்லாம் இந்தியா மேலே கொண்டாந்து திணிக்கிறதுக்கு சரியான சூழல் இருக்குது. அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆன்டி டம்பிங் டேக்ஸுங்கிறத கொண்டு வர போகிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்க்கலாம், நியூஸில் பார்க்கலாம் கூடிய விரைவில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.